ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், தென் அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. 2025 ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டு உங்களால் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுற வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யாராச்சும் வந்து ஒரு 3 மாதத்தில் ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ணிடலாம், 6 மாதத்தில் மணி மேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். மொதல் 1 இயர் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும். சரிங்களா? தென் அந்த 1 இயரில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ 2வது வருஷம், ஓகேங்களா, செகண்ட் இயர்லேருந்து அது ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது உங்களால் அதிலேருந்து மணின்றது ஒன்று மேக் பண்ண முடியும். அதுக்கிடையில் ஷார்ட் அண்ட் டைமில் ஆன்லைனில் மணி மேக் பண்ணிடலாம். அதுவும் பர்டிகுலராக கூகுள் ஆட்சன்ஸில் பிளாகிங் மூலிமா மணி மேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யாராவது மானிட்டேஷனான அக்கௌண்ட்டே கையில் கொடுத்தா கூட வாங்காதீங்க. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். இது ஏன்னா இந்த இடத்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மானிட்டேஷனான அக்கௌண்ட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. பட் ஆனால் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். அவங்களுக்கு எப்படி டிராஃபிக் வெப்சைட் கொண்டு வரணும்னு தெரியும். இது எதையுமே தெரியாமல் ஒரு பிகினர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினச்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு 25,000 30,000 கொடுத்து ஆட்சன்ஸை கொண்டு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல. அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு எப்படி டிராஃபிக் கொண்டு வரணும்னு தெரியல. அப்படின்னும் போது உங்களுக்குலாம் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெப்சைட்னா என்ன, அதில் எப்படி ஆர்டிக்கிள் போடணும், ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஓ பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இதை தாண்டி கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, நம்மளுடைய காம்படிட்டர் யார், ஒரு பேக்லிங்க் எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுது, போல் ஒரு பேசிக்கே தெரியாமல் வாங்குறவங்க தான் பல பேர் இருக்காங்க இங்கே. சரிங்களா? ஸோ அது போல் மிஸ்டேக்லாம் நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்குங்க. ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இதுலேருந்தே உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஜென்யூனாக கொடுக்குறோம் அப்படின்றது. சரிங்களா நண்பா? கிட்டத்தட்ட கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம 1500 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட்டானா சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்கும். தென் ஃபார் டேவுக்கு நான் வந்து $1 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $10 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $500 எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் மந்த்துக்கு மினிமமாக $1,500 வரைக்கும் எடுத்து லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணணும், எந்த கீவேர்ட்ஸ் ஸ்கோர் பண்ணணும், எது போல் ஆட்ஸ் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே ரிப்போர்ட் வந்து கண்டினியூஸாக வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு இனிஷியலில் ஒரு சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு கூகுள் ஆட்சன்ஸை கொண்டு மானிட்டேஷன், அதாவது வாங்கிட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகும், அது எப்படிலாம் ரெவன்யூ வருதுன்றது கேட்டாங்க. தென் அவங்களுக்காகவே ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1,000 மேலே ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக இந்த அக்கௌண்ட்டில் இன்னுமே நம்ம வந்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் எதுவுமே நடக்கலை. தெரியுதுங்களா? லாஸ்ட் பேமெண்ட் 0 இருக்குது அப்படின்னா அந்த $10 அச்சீவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆடே பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நம்ம 1 மந்த்தில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? டிசம்பர் மந்த் மொத்தமாக $2.94 ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டே டு டே எவ்வளோ டிராஃபிக் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா, ஓவராலாக அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ கொடுக்கும்போது 400 பேர் வந்தது, இன்றைக்கி ரேஞ்சுக்கு 1600 பேர், ஆவரேஜ் பண்ணி 1000 பேர்ன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு நான் மினிமமாக 7லேருந்து 8 போஸ்ட் வரைக்கும் நான் போடுவேன் என்னோடய வெப்சைட்டுக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் டே பேக்கப்பில் இதுதான் ஃபோக்கஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ப்ரொஃபஷனலும் கூட. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ எனக்கு வந்து சண்டே மட்டும்தான் ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, என்னால் வந்து இதெல்லாம் ரன் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக சொல்கிறேன், இனிஷியலில் ரொம்ப கஷ்டம் நண்பா. இதுக்குன்னு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் டைம் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை விட்டுட்டு நான் சும்மா வந்து வெப்சைட் வாங்குறேன், பில்டு பண்ணுறேன், ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்ட்டு கொடுக்குற கணக்கு தான் எதுவுமே. எக்ஸாக்டிங்காக 1 இயர் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கும். 1 இயர் பார்த்துருக்கும் போதே போய்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து டொமைன் கோஸ்டிங்லாம் ரினியூல் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இங்கே இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு பாதி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து அதுக்காக வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து வேலைலாம் செய்ய மாட்டேன், சண்டே ஆனால் நான் ஃபுல்லாக சாப்பிட்டு நான் சினிமா பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தருடைய ஃபேஷன் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க. ஓகேவா? பட் ஆனால் இங்கே ஒர்க் பண்ணணுன்றது யாரும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். புரியுதுங்களா? சரி, தென் நமக்கு இப்போது எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பாக ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துருவோமா? சரி, தென் இது ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான்பா. நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ டுடே எவ்வளோ வந்திருக்கு, அதே போல் எஸ்டே நான் பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்த்துக்கேன். தென் ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இது மட்டும் தான் தேவைப்படும். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இப்போவே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்.
இதுக்கு மேலே சொல்லக்கூடியவங்களுக்குள்ள பிகினருக்கு தான். ஓகேவா? சரி, மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி டைம் பார்த்துக்கோங்க, 10:59 ஓகேவா? ஸோ இதை நைட் எடுத்துகிட்ருக்கோம், பகல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நைட் எடுத்துகிட்ருக்கோம். இது ஏன் நான் இந்த நைட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்டிங்காக நமக்கு எவ்வளோ பேஜ் வந்தாலும் சரி, எவ்வளோ ஆட் கிளிக் வந்தாலும் சரி, எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம நைட்டு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கான, அதாவது உங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது பகலில் வந்து எதனா பேஜஸோ தென் எதனா பக் இருந்து அப்டேட் ஆகாமல் இருந்தாலுமே நைட்டு டில் எண்டுன்னும் போது அவ்வளோதான், முடிஞ்சது. இன்னும் 1 ஹவரில் வந்து டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸில் எஸ்டிக்கு மூவ் ஆகிடும். இதுபோல் அப்டேட்டட்லாம் ஃபர்தராக அதாவது எப்படி சொல்கிறது, பக்கா குவாலிட்டியாக வந்து அப்டேட் ஆகுன்றதால தான் நம்ம நைட் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? தென் டுடே இந்த ஏர்னிங் செக்ஷனில் இருக்குல்ல, அது பேக் ஹேண்டில் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் சரி 24 ஹவர்ஸ்க்கு வந்து அது எல்லாமே டுடே ஒரு செக்ஷனில் தான் காட்டும். ஸோ அந்த இடத்துல எனக்கு 0.08 சென்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, அப்போ எஸ்டிடேவும் லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பேஜ் நைட்டு 12 மணிக்கு மேலே கரெக்டாக 12:05க்கு நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா, அல்லது 12:10 மோர் தென் 12 மணி, 12:05, 12:10 இந்த 3 டைமில் எப்போ ரீஃப்ரெஷ் பண்ணாலுமே டுடேவில் இருக்கக்கூடிய இந்த டாலர்ஸ் எல்லாமே அப்படியே எஸ்டிடேவுக்கு போயிடும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ளே இந்த செக்ஷனுக்கு வரும். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மொதல் 1 மந்த்து. அதுக்கப்புறமேல் வரக்கூடிய அந்த மொதல் 7 நாள் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா வந்திருக்கிறதே 7 சென்ட் தான். அப்போ இங்கே எப்படி 77 சென்ட் வந்து சொல்லி கேட்பீங்க. ஏன்னா போன மந்த்லேருந்து ஒரு 5 நாள் கணக்கு இது வந்து எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுபோல் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். மொதல் 7 நாள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. தென் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 0.22 சென்ட்ஸு. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் டுடேவில் எவ்வளோ வந்தாலும் சரிங்க, எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸு, இன்னும் துல்லியமாக சொல்லணும் 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு. ஓகேவா? டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் இருக்கிற இந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகி காமிக்கும், ப்ளஸ் பண்ணி காமிக்கும். இப்போது இங்கே 0.08 சென்ட்ஸ் இருக்கா, இன்னும் 2 சென்ட் வந்தால் 10 சென்ட் ஆகிடுமா? அப்போ இந்த இடத்த வந்துச்சுன்னா அவராஜா அங்கே வந்து 10 சென்ட் இருக்குன்னா இங்கே ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு. 0.74 சென்ட்ஸ்ன்றது ஆல்ரெடி அந்த 8 சென்ட் ப்ளஸ் பண்ணி தான் இங்கே ஓவராலாக காமிச்சிட்ருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வர்றது? ஸோ டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் அப்படியே அடுத்த 1 ஹவர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் வந்து டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்கும், இந்த டே 28னா 28, 31னா 31. ஓகேங்களா? ஸோ இந்த நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே ப்ளஸ் பண்ணி ஓவராலாக காட்டும் இந்த திஸ் மந்தில். சரியா? ஸோ பேலன்ஸில் இருக்கக்கூடியது வந்து இது போன மந்தோடைய அமௌண்ட்டு. ஒவ்வொரு மந்த் எண்டில் 1ஆம் தேதி தானே நைட் அடிச்சேன்னா அப்படின்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டெல்லாம் ஜீரோ பண்ணி பேலன்ஸ்ன்றது இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ டாலர் இருக்குது அது ப்ளஸ் பண்ணி காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேலன்ஸில் வந்து $100 உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறுபடியும் 1ஆம் தேதி நைட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி சொல்கிற பாருங்க, அந்த பேலன்ஸ் என்ற செக்ஷனுக்கு $100 வந்துடுச்சு அப்படின்னா கரெக்டாக நமக்கு என்ன இந்த லாஸ்ட் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. எப்படி? அதுவும் $100 வந்தால் மட்டும்தான். சரிங்களா? ஸோ $100 வந்துட்டாலுமே இந்த இடத்த உங்களுக்கு திஸ் மந்தில் $100 வந்து அது பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணுறாங்க. அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். திஸ் மந்தில் $100 இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணுறாங்களா, ஸோ இந்த செக்ஷனில் 21 நாளைக்கு ஹோல்டு பண்ணுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், 21 நாளைக்கு ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த 21 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆடு கிளிக்கு, இம்ப்ரெஷனு, டிராஃபிக் எல்லாமே ஒரிஜினலாக இல்லை பாட்டா இல்லாத வேணும்னா நீங்களே VPN அண்டு இது போல் ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட் வந்து என்ன பண்ணும், மேனுவலாக வெரிஃபிகேஷன் பண்ணும். பாட்டுன்னு சொல்கிறத விட இது 100% ஹியூமன்னே சொல்லலாம். இதுக்குன்னா தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க இந்த வேலையெல்லாம். சரிங்களா? தென் 21 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 21ஆம் தேதி நைட்டு வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ இது போல் தான் ப்ரொசீஜர் வந்து நடக்கும். ஓகேவா? சரி, அடுத்ததான் இந்த டுடேவில் வந்திருக்கக்கூடிய இந்த 0.8 சென்ட்ஸ் வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான ரீசன் என்னது இன்னும் டீட்டெயிலில் பார்ப்போமா? இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸில் பார்த்தாச்சு அப்படின்னா பேஜஸ் 1630 பேர் வந்திருக்காங்களா, இந்த 1630 பேர் வந்ததால் இந்த 0.8 சென்ட்ஸ் வந்திருக்கானா கிடையாது. இந்த 1230 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 3 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. நம்ம வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆட் இருக்குல்ல, இந்த விளம்பரம், அந்த ஆடை வந்து 3 பேர் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 பேர் கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட நமக்கு 0.08 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ ப்ரோ நம்ம வெப்சைட்டுக்கு, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ்க்கோ அல்லது இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஆமாம், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கிடையாது. ஒரு யூஸர் வந்து தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணால் தான் அது மூலிமா நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? சரி, அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் RPM CPCனா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அது ஒன்று, ரெண்டாவது என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் இனிஷியலில் வந்து இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பேஜ் RPMன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் என்றைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் வருதோ அன்றைக்கி ரேஞ்சுக்குனா
டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிப்பேன். புரியுதுங்களா? ஸோ பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து நமக்கு தெரியாமல் ஒருத்தர் ஆட் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா 0.06 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்த கரண்ட் வேல்யூ வந்து சிபிசி எவ்வளோ இருக்குது 0.03 இருக்குது அப்படின்னா ஒரு கிளிக்கு 0.03 சென்ட்ஸ் வந்து கிடைக்குது. அப்படின்னா நமக்கு 3 கிளிக்கு நடந்திருக்கு. 3 கிளிக்கு ஆவரேஜாக நமக்கு 8 சென்ட்ன்ற விதத்தில் கிடச்சிருக்கு. ப்ரோ அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு 3 கிளிக்கு கம்மியாக தானே ப்ரோ இருக்குது. ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 9 சென்ட் வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கிளிக்கு 2 சென்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதனா சிபிசின்றது ஒவ்வொரு கிளிக்கு தனித்தனியாக வராது, ஓவராலாக கிளிக்கு எவ்வளோ வந்துருக்குன்றது தான் காட்டும். புரியுதுங்களா? சரி, இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 1630 பேருக்கு கிட்டத்தட்ட 921 இம்ப்ரெஷன் தான் வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இம்ப்ரெஷன் எதனால் வருது அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய இந்த யூசர்ஸ் இருக்காங்கல்ல, யூசர்ஸ் அவங்க வந்து எவ்வளோ நேரம் இருக்காங்க, எவ்வளோ செகண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து காட்டும். அதே போல் இம்ப்ரெஷன் வந்து டிராஃபிக் வந்துட்டால் மட்டும் கணக்கில் வராது. ஆட் வந்து அவங்க பார்க்கணும், ஷோ பண்ணணும். அந்த ஆட் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணணும். உங்களுக்கே தெரியும் நண்பா, இன்றைக்கி ரேஞ்சுக்கு அதாவது ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆட் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அது போல் தான் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் மொத்தமாக டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. தெரியுதுங்களா? ஓவராலாக ஒரு 70% மேலே டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கு ஓவராலாக எல்லாருமே ஆட் பிளாக்கர் அந்த மாதிரி போட்டு இருக்கும்போது எனக்கான இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு 1000 பேர் வராங்க அப்படின்னும் போது 6000 இம்ப்ரெஷன் மினிமமாக கிராஸ் ஆகணுன்றது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? தென் பேஜ் சிடிஆர் இப்போதைக்கு நமக்கு 0.24% இருக்குது. 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. ஏன் இந்த இடத்த நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சம் இஷ்யூஸில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது டேஞ்சர் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம்னா வச்சுங்களேன், ஆட் லிமிட் வரும், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே கூட க்ளோஸ் ஆகிப்போடும் சில டைமில். ஸோ பேஜ் சிடிஆர்ன்றது எப்போயுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. தென் இன்றைக்கி டுடேயில் 0.8 சென்ட்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன்ன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த கண்ட்ரிஸ் வைஸ் பார்த்தாச்சு அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 1210 பேர் வந்திருக்காங்க. அதில் 3 பேர் ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக 3 ஆட் கிளிக்கு 0.07 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். தென் சவுதி அரேபியா, தென் ஸ்ரீலங்கா, தென் சிங்கப்பூர், அதாவது டயர் 1 கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பேஜஸ் மட்டும் தான் நடந்திருக்கா தவிர கிளிக்ஸ் எதுவும் நடக்கல. அதே போல் நான் எஸ்டிடியோக்கும் அந்த மொத்தம் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்தியா, சிங்கப்பூர், தென் அதே போக ஓரளவு இந்தியா தான் நமக்கு இந்தியன் ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்காங்க. தென் லாஸ்ட் 7 டேஸ்லுமே தெரியுதுங்களா. தென் இந்தியா, ஹியூமன், ஜெர்மனி, சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு பார்த்துச்சுன்னா இந்தியா தான். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக ரொம்ப கேவலமாக இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு என்றைக்கு வெப்சைட்டுக்கு 30,000 பேருக்கு மேலே வராங்களோ அன்றைக்கி வந்து 3-5 டாலர் எதிர்பார்க்கலாம். தென் 1000 பேர் வராங்க, 500 பேர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்தியாவிலேருந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஏன் ஒரு இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து டிராஃபிக் தான் இம்பார்ட்டன்ட், ஆர்கானிக் டிராஃபிக் தான் இம்பார்ட்டன்ட். இந்தியா பேஸ் பண்ணி 5000 பேர் வராங்கன்னும் போது அமெரிக்காவிலேருந்து 1000 பேர் வந்து அதில் 5 கிளிக்கு நடந்தாலே எனக்கு அன்றைக்கி $1000 கிடச்சிரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஒரு சிலது பார்க்க தான் புரியும். வரப்போகிற நாட்கள் அதையுமே நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? தென் இவ்வளோ தான் இன்றைக்கான ரிப்போர்ட். இது வந்து மேனுவல் ஆட் வச்சுருக்கும். அதுக்கான ஆட் கோடுக்கான இம்ப்ரெஷன் எவ்வளோ வந்திருக்குன்னா 39 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. தென் கிராஃப் டீட்டெயில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். நம்மக்கிட்ட வந்து கனெக்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 2 கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. $7,000, $15,000, $25,000. ஒவ்வொரு பேக்கேஜில் உங்களுக்கு ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 1 இயர்க்கான ஹோஸ்டல் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்தது வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்தது டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் 2000 கீ வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிளாக இருக்குங்க. கால் பண்ணுங்கள் ஒன் டைம். உங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட ஹையர் பண்ணிக்கோங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஒன் டைம் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் கொடுக்கக்கூடியது ரிப்போர்ட்டு ஃபேக்குன்னு சொல்லிடுவாங்க நிறைய பேர். அதனால தான். ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து தெரியும். நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்டேன். தென் எஸ்டிடேவும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து மாற்றியும் காட்டுறேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? எனவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.